ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சான்ஸ் கிச்சன். டுடே ஸ்பெஷல் ரெசிபி கிறிஸ்பியான நெத்திலி ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக நெத்திலி மீன் வாங்கி வச்சுக்கிட்டேன். கூடவே ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் வாங்கிக்கிட்டேன். ஒரு எக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை கப் அரிசி மாவும் எடுத்துக்கலாம். அண்ட் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஹோம்மேட் மசாலாஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனியாத்தூள், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாமே எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சராக ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது. அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் அண்ட் அரிசி மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு அண்ட் நம்ம எடுத்து வச்சுருக்க பீட் பண்ண எக்கையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை நல்லா ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ கலர்ஃபுல்லாக இந்த மசாலாவை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு மீனாக போட்டு நல்லா கோட் பண்ணி அதில் பரட்டி எடுத்துருங்க. எந்த அளவுக்கு மசாலாஸ் கோட் ஆகுதோ அந்த அளவுக்கு ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ எல்லா மீன்லேயும் கோட் பண்ணி அழகாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ லெமன் ஜூஸ் லைட்டாக புழிஞ்சு இதை ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுட்டு மசாலாஸ் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் அதுக்குள்ளே ஃபிஷ்ஷையும் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்ததாக வானல் நல்லா சூடான உடனே எண்ணெய் ஊற்றி நெத்திலியை போட்டு பொரிச்சு எடுத்திங்கன்னா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே கிறிஸ்பியான நம்ம எதிர்பார்த்த நெத்திலி ஃப்ரைஸ் ரெடி. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? ஹாப்பி ஈட்டிங். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ ஃபார் மோர் ரெசிபீஸ். டாடா, see you with another recipe.